இந்த போட்டோ பாருங்க. டெண்டர் ஊழல்ல 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் ஊழல் பண்ணிருக்காங்க இந்த செந்தில் பாலாஜி. அப்படி சொன்னா தெரிய வாய்ப்பு இல்ல. 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னமோ ரொம்ப யோகியா மாதிரி போன வாரத்துல பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்ன அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க. உண்மையாதானே பேசினாங்க? அதுக்குதானே இன்னைக்கு உங்க மேல யாரு சிபிஐ சைட்ல இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இத வந்து எடுத்து சொல்ல ஒரு நியூஸ் சேனல் இல்ல. அப்படியே அந்த நியூஸ போட்டாலும் என்னவோ இவர் ரொம்ப யோகியவான் மாதிரி அவர் போட்டோவை ஹைட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அவ்வளவு பயமா? உண்மையை எடுத்து சொல்லதான் சார் மீடியா பவர் இருக்கு. ஆனா அதையே நீங்க பண்ணாத போது நீங்களாம் எதுக்கு தண்டத்துக்கு? எதுக்கு நீங்களாம் தண்டத்துக்குன்னு நான் கேக்குறேன். ஏன்னா நியூஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதம், பிரஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதம் உங்க கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது உண்மையை எடுத்து மக்களுக்கு சொல்றதை விட்டுட்டு அப்படி அடக்கி வாசிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். 397 கோடி, அதாவது மக்கள் பணமான அவ்வளவு பெரிய அமௌண்ட வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, டிரான்ஸ்போர்ட்டிங் அது இதன நிறைய இடத்துல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா மீடியா சைடான உங்க சைட்ல இருந்து இந்த விஷயம் வெளியே மக்களுக்கு போய் சேரலனாலும் எங்களை மாதிரி சாதாரண மக்கள் மூலியமா கண்டிப்பா மத்த மக்களுக்கு போய் சேரும் இந்த விஷயம்லாம். ஏன்னா உங்களை நம்பி இதுக்கப்புறம் பிரோஜனம் இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்லையா? மக்களோட காசை கொள்ளை அடிச்சு தான் மட்டுமே வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய உத்தமர்கள் மாதிரி இன்னைக்கு வந்து மீடியா முன்னாடி என்ன வந்து அன்னைக்கு அந்த மாதிரி பாட்டு பாடி எல்லாம் இன்சல்ட் பண்ணாரு. உண்மையாதானே சொன்னாரு? 10 ரூபாய் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எங்க அண்ணா அன்னைக்கு பாடினது ஒண்ணு தப்பு இல்லல. உண்மையதானே பாடினாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல கலெக்ட் பண்ண வச்சது நீங்க தானே. அன்னைக்கும் அந்த ஊழலையும் நீங்க தானே இருக்கீங்க. இருக்கு சார். இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வர நீங்க பண்ண எல்லா ஊழலையும் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சு அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிச்சுட்டே இருங்க.